இந்த பதிவுல பாருங்க இந்த பதிவுல 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இங்க பாருங்க பொது அறிவு பட்டப்படிப்பு தரன்னு போட்டுக்கிட்டு பாருங்க 200 கேள்வி பொது அறிவு மட்டும் 200 கேள்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2018 இதுல இருந்து இங்க பாருங்க 138வது கேள்வி 138வது கேள்வி போதும் ரைட் சைடுக்கு பாருங்க. இதே கணக்கு ஆட்கள் மட்டும் வேலை என்ற தலைப்பு. இதே கணக்கு வந்து கடந்த பதிவுல போட்டிருக்கேன். குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு போட்டிருக்கேன். நீங்க பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஆப்ஷன் ஏ 12 நாட்கள், ஆப்ஷன் பி 14 நாட்கள், ஆப்ஷன் சி 16 நாட்கள், ஆப்ஷன் டி 20 நாட்கள். இதே மாடல் கேள்வி குரூப் 4ல கேட்டிருக்காங்க. கடந்த பதிவு பாருங்க போட்டிருக்கேன். இத எப்படி போடணும்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் அப்படின்னா ஏ செய்த இங்க பாருங்க ஏ செய்த ஒரு நாள் வேலை ஏ செய்த எடுத்துக்கணும். ஏ செய்த ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு அங்கன்னா 20 இருக்கு இல்லையா, அத 1/20 இப்படி போட்டுக்கணும். 1/20. அப்புறம் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் அப்படின்னா பி செய்த ஒரு நாள் வேலை ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு 1/30. ஓகேங்களா? இப்ப என்ன கேக்குறாங்க, அவ்விருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அப்ப ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து செய்யும் வேலை ஈக்குவல் டு எவ்வளோ? ஏ பிளஸ் பி. பாருங்க ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ எவ்வளோ? 1/20 பிளஸ் 1/30. அவ்வளவுதான். 1/20 பிளஸ் 1/30. புரியுதுங்களா? இப்படி எடுத்துக்கணும். 1/20 பிளஸ் 1/30. இப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா ஏ பிளஸ் பி இருவரும்னா 2 பேரும் சேர்ந்து செய்த வேலை எத்தனை நாட்கள் ஆகும்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இதை கூட்டணும்னா இது ஒரு பின்னம், இது தொகுதி 1, இது பகுதி 20, இது தொகுதி 1 பகுதி 20 அல்ல. இங்க வந்து ஒரு பின்னத்தை கூட்டணும்னா இங்க பாருங்க பகுதி காமனா இருக்கணும். ஆனா அங்க பகுதி என்ன ஆகுது? இது 20 ஆகுது, இது 30 ஆகுது. அப்ப காமனா ஆக்கணும்னா 20க்கு 30க்கு எல்சிஎம் எடுங்க. இங்க பாருங்க 20, 30க்கு எல்சிஎம்னா மீச்சிறு மடங்கு. எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க ரெண்டுத்தையும் பொதுவா 10ஆல வகுக்கலாம். 10ஆல வகுத்தோம்னா 2 10 20, 3 10 30. எல்லாத்தையும் பெருக்கிங்க. எல்சிஎம்னா தான் 10 2 20, 23 60. அப்ப இதுக்கு மீசிமா வந்து 60. இங்க போடுறோம் பாருங்க. தட்டு எப்படி போடலாம்னா, அப்ப இந்த 60 பகுதியில் வச்சுங்க, காமலா வச்சுட்டு இப்படி மேல கோடு போட்டு இங்க பாருங்க இந்த 60 20ஆல வகுங்க. 20ஆல வகுத்தீங்கன்னா 3 தடவை 3 20 60. அந்த 3ஆல மேல பெருக்கணும். 3 3. இது முக்கியமான ஒண்ணு. கடந்த எல்லா பதிவுலையும் நான் சொல்லிட்டு வரேன், கவனிங்க. அடுத்தது இந்த பிளஸ் போட்டுங்க. இந்த பிளஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த 30 60ஆல 30ஆல வகுத்தீங்கன்னா 2 தடவை 2 30 60. அப்ப அந்த 2 இந்த 1ஆல பெருக்கணும். பிளஸ் 2. ஓகேங்களா? இப்ப கூட்டுங்க. 3 2 5, 5 வகுத்தல் 60 முடிச்சிங்களா? இது போட்டோம்னா இப்ப அடிக்கலாம். 1 5 5, 12 5 60 கிடைச்சிருக்கிறது 1/12.
1/20 தலையா அர்த்தம் இல்லையா? அப்ப ஈக்குவல் டு 12 நாட்கள். 12 நாட்கள் இதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இதற்கான விடை 12 நாட்கள். அப்ப ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார். அவ்விருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்து முடிக்க 12 நாட்கள் ஆகும். இதுதான் கேள்வி. இது மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளானது தான். இதை பாருங்க. இந்த பதிவை பாக்குறங்க வந்து டிஎன்பிசி குரூப் 1. இந்த பதிவை பாக்குறங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.